பணத்தை பற்றி என்ன கேட்டாலும் பெற்றோர்களுக்கு தெரியும். என்ன சொன்னாலும் இது எங்ககிட்ட நீங்கள் சரியாக சொல்லலையே, இதை நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கலாமே இப்படின்னு குறை சொல்ல பெற்றோர்கள். இந்த பணம் மட்டும் எப்படியோ அவங்க காதுக்கு தெளிவாக கேட்டுரும். கரெக்டாக நீங்கள் கெட்டதையும் கற்றுக்கணும், உங்களுக்கு கெட்டதும் தெரியணும். இது கெட்டதுன்னு தெரியணும். என்ன இங்கே போனாக்கா பச்சையாக பேச போகிறான், சீன பள்ளிக்கு அனுப்பினா. சரி, இதுவரைக்கும் வந்துட்டு நம்ம மொழியை மட்டுமே பேசிட்டு வந்தோம். அடிப்படையில தமிழ் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க சொன்ன மாதிரி இந்த B40 நெறைய பேரு நம்மளுடைய சமுதாயத்துல நெறைய பேர் வந்து B40 பெரிய குழுமமாவே இருக்காங்க. ஆக இந்த B40ன்னு சொல்லும்போது, இவர்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடியதுக்கு அடிப்படையில இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த பஸ் ஃபெசிலிட்டி. அதாவது போக்குவரத்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி. ஆனா 2025 பட்ஜெட் இது வந்து இதுக்கு முன்பதாகவே ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மளுடைய ஸ்லாங்கூர் அரசாங்கத்தினர் நீங்க ஸ்லாங்கூர பிரதிநிதிக்கிறதுனால ஸ்லாங்கூர் அரசாங்கத்திலேருந்து வரேன். 2013லயே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் இது. அப்படின்னும்போது அது படிப்படியா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு வட்டாரமா போய், இப்ப வந்துட்டு மாநில ரீதியாவே இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1.2 மில்லியன் வந்து ஒதுக்கியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் போக்குவரத்துக்கு மட்டுமே. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன குடுத்துருக்காங்கன்னா, அப்படி ஒரு வேளை வந்துட்டு உங்களால அந்த மாரி எடுக்க முடியும்னா, ட்ரெயின் ஃபெசிலிட்டி மூலியமா நீங்க வந்துட்டு, அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு வேன் மூலியமா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனா, அது வந்து ஒரு சில வட்டாரங்கள்ல மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஆக இது எல்லாமே அரசு கொடுக்கக்கூடிய உதவிகள். ஆனா, இந்த உதவிகள் எல்லாமே பெற்றோர்களுடைய காதுகள்ல போய் சேர்றதுக்கு, பெற்றோர் ஆசிரியர் சங்கம் என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னமோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பெற்றோர்களுக்கு எதுவுமே தெரியல. அதனால தான் அப்போ நீங்கள் தான் போய் சொல்லிக் கொடுக்கணும் மாதிரி தானே இருக்கு. பணத்தை பற்றி என்ன கேட்டாலும் பெற்றோர்களுக்கு தெரியும். பள்ளிக்கே பெற்றோர்கள் போயிருக்கவே மாட்டாங்க. என்னைக்கு இந்த ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து 100 வெள்ளி கொடுப்பாங்க பாருங்க பிள்ளைங்களுக்கு. அது சரி குடுப்பாங்க. அப்புறம் இந்த புங்கங்கூத்தான் நான் நினைக்கிறேன் 300 வெள்ளி கொடுக்குறாங்க நினைக்கிறேன். ம். 300 வெள்ளி. இந்த நாளில் 0 நான் அட்டெண்டன்ஸ் இருக்கும். அப்படின்னா எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் வந்துருவாங்க. அவங்கள பார்த்துருக்கவே முடியாது. இதுதான் இந்த பிள்ளையோட அப்பாவா அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. இவ்வளோ நாள் அந்த பையன் பாட்டி வீட்ல இருந்து வளர்ந்துகிட்டு இருப்பான். இவ்வளோ நாள் எல்லாம் அவங்க தாத்தா, பாட்டி தான் எல்லா செலவும் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த நாள்ல கட்டாயமா அன்னைக்கு மட்டும் அவருக்கு லீவ் கிடைக்கும். காலையில வந்து வேலையா அந்த பணத்த எடுத்துட்டு தான் போவாரு. இந்த விஷயத்த நீங்க பெற்றோர்களுக்கு போய் தெரிவிக்கலையா அப்படின்லாம் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்த கேட்காதீங்க. அவங்க தெரிவிக்கவே தேவையில்ல. ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆசிரியர்கள் என்ன சொன்னாலும், "இது எங்ககிட்ட நீங்க சரியா சொல்லலையே, இத நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கலாமே" இப்படின்னு குறை சொல்ல பெற்றோர்கள். இந்த பணம் மட்டும் எப்படியோ அவங்க காதுக்கு தெளிவா கேட்டுரும். கரெக்ட்டா போயிரும். நீங்க நல்லா எல்லா பள்ளியிலும் கேட்டு பாருங்க. அதுல மட்டும் மட்டம் போட மாட்டாங்க. அப்ப இத நம்ம போயிட்டு அவங்க வந்து தெரிவிக்கணும் அப்படின்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆனா இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, நீங்க சொன்னீங்கல்ல இந்த போக்குவரத்து சிக்கல் இருக்குல்ல. 300 வெள்ளி தராங்கல்ல. வருஷத்துக்கு தானே தராங்க. அவனுக்கு மாசத்துக்கே 150 வெள்ளி. நான் சொன்னேன்ல, அந்த வண்டி வந்துட்டு போறது. மாசத்துக்கே 150 வெள்ளி. 10 மாசம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். 10, 11 மாசம் அவன் படிக்கிறான். ம். இப்ப எவ்வளோ வரும் அவனுக்கு? அது உண்மைதான். இருந்தாலும் எல்லா மாணவர்களுக்கும் 12 மாதத்துக்கும் கொடுக்கக்கூடியன்னு அரசு கையிலயும் இருப்பு இருக்குது இல்லையா? இல்ல. அதான். குடுக்குறாங்க. இது என்ன அப்படின்னா, இல்ல அது எல்லாருக்கும் குடுக்கறதில்ல. அது வந்து குறிப்பிட்ட வீணா மாணவர்களுக்கு தான் குடுக்குறாங்க. B40 அது அரசாங்கம் குடுக்குது. அது நல்லது தான். அது நான் வந்து அத குறை சொல்லல. ஓகே பணம் குடுக்குறது. ஆனா அது 1 போதுமான அளவு கட்டாயமா இருக்காது. 2வது இந்தந்த மாணவர்கள தான் ஃபோக்கஸ் பண்ணி இவ்வளோ அப்படின்ற மாரி அரசாங்கம் குடுக்கறதில்ல. சரிங்களா? இது ஒரு பெரிய சிக்கல். ஓகே. சில பெற்றோர்கள் வந்து மோட்டார்ல காலையில வந்து பள்ளிக்கு விட்டுட்டு போயிருவாங்க. மோட்டார் இருக்கும். விட்டுருவோம். ஓகே. குறைஞ்சது மோட்டர் தான். அதுல வந்து விட்டுட்டு போயிருவாங்க. அதக்கூட விட முடியாத பெற்றோர்கள் இருக்காங்க. பாருங்க, பெற்றோர்கள் எல்லாரையும் நம்ம வந்து மீன் ஒரு சிக்கல் உள்ள பெற்றோரா இருந்தாலும் 100% அவரு மேல தான் தப்பு, அவரு குறை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கும் இல்ல. ஏன்னா, அவரு காலையில சில பெற்றோர்கள் வந்து ரொம்ப சீக்கிரமா வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. ஆமா. இங்க ஏன்னா பிள்ளைகள் வந்து இருக்காங்க. பிள்ளைகள் வந்து ஒரு 7 மணிக்கு பள்ளியில இருக்கணும்னு வச்சுக்கங்களேன். 7:30 மணிக்கு பள்ளி ஆரம்பிக்குது. இப்போ ஒரு 7 மணிக்கு இருக்கணும். கொஞ்சம் தூரத்தில இருப்பாரு. அவரு பிள்ளைகள வந்து பள்ளியில விட்டுட்டு போவதற்கான வசதி இருக்காது. அப்ப கட்டாயமா அவன் வந்து போக்குவரத்த பயன்படுத்தி தான் ஆவணும். ஆனா போக்குவரத்து ரொம்பவும் அதிகமா இருக்கும் சில இடத்துல. அதுதான் சிக்கல். நல்லா படிக்கிற பையன்.
என்னன்னு தெரியும். நல்லா படிக்கிற பையன். பெற்றோருக்கு இந்த போக்குவரத்து சிக்கல் இருக்கு. ம்ஹ்ம். என்ன பண்ண முடியும்? 1வது விஷயமாச்சா? 2வது நெறைய பள்ளிகள்ல இன்றைக்கு வந்து அவங்க பள்ளிகள்லயே வந்து வேன் வாங்கி, ம். அவங்களே வந்து போக்குவரத்து செய்றாங்க. ரொம்ப குறைஞ்ச விலையில தான் அவங்க செய்றாங்கன்னு அ வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பாராட்டக்கூடிய விஷயம். நெறைய பள்ளிக்கூடத்துல. நெறைய பள்ளிகள்ல செய்றாங்க. ம். பாராட்டுதலுக்குரிய விஷயம் தான் எல்லாமே சரி. ஆனா, இது ஒரு வகையில பார்த்தா ரொம்ப நல்லது. ஐயோ! இவ்ளோ நல்லவங்களா இருக்காங்களே! அப்படின்னு பேசுற வாய் தான், அதுல ஏதாவது ஒரு சிக்கல் நடந்தா, ஓகே, அந்த ஒட்டுமொத்த ஆசிரியர் குழுவையும் போயிட்டு சாடும். இது எல்லாம் நெறைய பேரு ரிஸ்க் எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க நெறைய பள்ளிகள்ல. வேனு அது ஒரு ஆள் மேல பெர்மிட் போடணும். அந்த பெர்மிட் வந்து ஏதாவது ஒரு ஆசிரியர் மேல பெர்மிட் இருக்கும். அதுக்கு நீங்க டிரைவர் பார்க்கணும். சரிங்களா? இது எல்லாம் சரியா நடந்துச்சுன்னா பரவால்ல. ஏதாவது ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா, பள்ளிக்கூடம் தான் மாட்டும். அவங்க தான் பொறுப்பேற்கணும். அவங்க பொறுப்பு. ஆனா அவங்க எதுக்காக செஞ்சாங்க? நல்லதுக்கு தானே நல்லதுக்கு செஞ்சாங்க. தான் செஞ்சாங்க. ஆமா. என் பையன் வரவே முடியல பள்ளிக்கு அப்படின்னு இவ்ளோ நாளா ஆமா. ஸ்கூலுக்கே வராத பிள்ளைய ஏத்திட்டு வரணும்னு தானே செஞ்சாங்க. இவ்ளோ நாள் நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இந்த மாரி சிக்கல் நடந்துருச்சு தானே. ம்ஹ்ம். ஆனா, அந்த சிக்கல் நடந்துருச்சுன்னா, அவங்க செஞ்சது நல்லது எல்லாத்தையும் விட்டுருவோம். அன்னைக்கு நம்ம ப்ளேம் பண்றது இந்த ஆசிரியர்கள அந்த தான். இது ஆசிரியர். எல்லாம் சிக்கல் தான். இதுக்கு அரசாங்கம் இந்த மாதிரியான சிக்கல எடுத்து, இப்ப இந்திய தலைவர்களா இருக்கிறவங்க, அரசாங்கம் இந்த மாதிரியான சிக்கலுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இவங்க இதெல்லாம் பார்க்கறதில்ல. அ பொத்தாம் பொதுவா எல்லாத்துக்கும் செய்ற மாரி செஞ்சுட்டு போனாக்கா, தே ஆர் நாட் ஃபோக்கஸ். இந்த பள்ளியில இந்த சிக்கல் இருக்கு. இத பண்ணணும். அப்படின்ற மாரி நெறைய பேர் பண்றது இல்லையே! உண்மதான். சரி. இப்போ அ வாகன வசதி அப்படின்றது தான் வந்துட்டு அடிப்படையில நெறைய பெற்றோர்களுக்கு சிக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். நெறைய விஷயங்கள் அது சார்ந்து சொன்னீங்க. அதில குறிப்பாக ஆசிரியர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த சிக்கலையும் நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? சரி. இப்ப இத வந்து சீன அல்லது தனியார் பள்ளியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, தமிழ் பள்ளிகளுடைய ஒட்டுமொத்தமான வசதிகள் வந்து குறைவா தான் இருக்கு அப்படின்றத வந்து அடிப்படையில வைக்கிற ஒரு விஷயம் குற்றச்சாட்டு. அப்ப நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க சில பள்ளிக்கூடத்தில வந்துட்டு சயன்ஸ் லேப் இல்ல. கணித லேப் இல்ல. அத வந்து பிள்ளைங்க வந்துட்டு வகுப்பறையில தான் படிக்கணும் அப்படி. ஆக இப்பேற்பட்ட சிக்கல் இருக்கும்போது, இத ஒரு பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அப்படின்னு வந்துட்டு இருக்கிற ஒரு சங்கம் வந்து, எத்தகைய முயற்சிகள் எடுத்து அரசுகிட்ட போய் சேர்க்க முடியும்? இது வந்து பள்ளிக்கூட வாரியம் செய்யணுமா? இல்ல பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் செய்யணுமா? சரி, ஓகே. இது ஒரு நல்ல கேள்வி. நன்றி. இத கேட்டுக்கிட்டு இருக்கவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கூட என்ன நினைக்கலாம் அப்படின்னா, இல்லைங்க எங்க ஸ்கூல்ல எல்லாமே இருக்கு. நாங்க பெற்றோர் ஆசிரியர் சங்கம் நாங்க எல்லாம் சேர்ந்து இவ்ளோ பணம் தேடிட்டோம். இவ்ளோ பணம் வச்சிருக்கோம். எங்களோட டானால நெறைய பணம் இருக்கு. ம். உங்களோட வசதிகள்லாம் நாங்களே செஞ்சுட்டோம். அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். எல்லா பள்ளியும் ஒரே மாதிரி கிடையாது. அந்த பள்ளியில தங்களுடைய பிள்ளைகள அனுப்புற எல்லா பெற்றோரும் ஒரே மாதிரியான வசதிகள்ல இருப்பவங்க கிடையாது. கிடையாது. 1வது அத புரிஞ்சுக்கணும். இந்த சிக்கல் நெறைய எங்க இருக்கு அப்டின்னாக்கா, லுவாபண்டா. அ அங்க நெறைய இருக்கு. ம்ஹ்ம். நெறைய பள்ளிகள் நம்ம இடத்துல வந்து எஸ்கேஎம் பிள்ளைங்க. எஸ்கேஎம் பள்ளிகள். அ ஸ்கோலா கூராங் முறைர். குறைந்த மாணவர்களுக்கென்ற பள்ளிகள். நம்ம பெரிய பள்ளியே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சின்ன பள்ளிகள்னு சில பள்ளிகள் இருக்கு. அதுல பெற்றோர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஒரு 40 பேர், 50 பேர் இருக்கிற பள்ளிகள்லாம் இருக்கு. அதுல எத்தன பெற்றோர்கள் இருந்துருவாங்க? அந்த பெற்றோர்கள் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருவாங்க? அந்த பெற்றோர்கள் எந்த அளவுக்கு பணம் திரட்டி கொண்டு வந்து அந்த பள்ளியில உள்ள வசதிகள்லாம் செய்ய முடியும்? அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும். நெறைய இது செய்ய முடியாம தான் இருக்கும். எவ்வளவு தான் முயற்சி செஞ்சாலும், அவங்களுக்கு தேவையானது இவ்ளோ இருக்கும். ம். அவங்க ஏறக்குறைய இவ்ளோ உயரத்துக்கு போலாம். ஆனா, இத போய் ரீச் பண்ண முடியுமா? அப்படின்னாக்கா, எனக்கு தெரியல. சில வேலையில நடந்திருக்கலாம். இது பெரும்பாலும் அதிர்ஷ்டம் கூட வந்து உதவி செய்யலாம். ம்ஹ்ம். ஆ திடீர்னு ஒரு யாரோ ஒருத்தர் வரணுன்றீங்க. அ யாராவது தலைவர்கள் வரணும் இல்ல அப்படிங்க. தலைவர்கள் கூட இல்ல. தலைவர்கள் கூட இல்ல. அந்த பள்ளியில படிச்சவங்க யாராவது வெளியில போயிட்டு பெரிய நிலையில இருக்கலாம். அரசியல்ல தான் இருக்கணும் இல்ல. நல்ல தொழிலதிபரா இருக்கலாம். அவங்ககிட்ட பணம் நெறைய இருக்கலாம். இந்த பள்ளிக்கு நான் கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து செஞ்சிருக்கலாம். இந்த மாதிரியும் நெறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிந்த ஒரு பள்ளி, அந்த பள்ளியில வந்து என்ன பண்ணாங்கனாக்கா, ஒரு பெரிய விருந்து நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க. அந்த பள்ளியில வந்து ஒரு ஆ ஒரு இல்ல அந்த பள்ளியில வந்து என்னன்னாக்கா,
சொன்னேன்ல அந்த பள்ளியில வந்து திடல் இல்லன்னு சொல்லி. சரி பரவால்ல. திடல் தான் இல்ல. ஒரு மல்டி பர்ப்பஸ் காட் ஒரு ஹாக்கி விளையாடுறதுக்கு, அப்புறம் அதில சேப்பா தக்ராவும் நினைக்கிறேன் ஒரு 3, 4 விளையாட்டு விளையாடலாம். அப்படி ஒரு மல்டி ஒரு பர்ப்பஸ் மைதானம் மாதிரி. மைதானம் மாரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ம். அதுக்கு ஒரு பெரிய விருந்து நிகழ்ச்சி செஞ்சாங்க. ஓகே. சரிங்களா? அந்த பள்ளியில படித்த ஒரு மாணவர அழைச்சு கேட்கறாங்க. அங்கே கான்டாக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, "சார் நாங்க இந்த மாரி நிகழ்ச்சி செய்றோம்." அப்படின்னு அவர் பேசக்குள்ள அவர் ரொம்ப மகிழ்ச்சியாயி, "ஆமாவா? சரி என்ன செய்றீங்க? நீங்க வரணும் அப்படின்னு நான் கூப்பிடுறேன். நீங்க ஒரு டேபிள் எடுத்துக்கங்க சார்." அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. "சார் நீங்க ஒரு டேபிள் வாங்கிக்கங்க. நினைக்கிறேன் ஒரு விஐபி டேபிள் வாங்கி 2500 வெள்ளின்னு நினைக்கிறேன்." ஆமாவா? அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு, "ஆமாவாய்யா, அப்புறம் பள்ளிலாம் எப்படி இருக்கு?" எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் கடைசியா வந்து சொன்னாராம், "ஏன் அந்த விருந்து வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த விருந்தோட செலவு எவ்வளோயா வருது?" "சார் அது 30,000 வெள்ளிக்கு சரியா நான் அத எடுத்துக்கிறேன்யா. ம். அந்த டேபிளையும் நான் எடுத்துக்கிறேன். அந்த முழு விருந்துக்கான செலவும் ஒரு 30,000 வெள்ளிக்கு மேல அத நானே குடுத்துர்றேன்யான்னு" சொல்லி செக்க போட்டு உடனே குடுத்தாராம். இந்த மாதிரி சில வேலைகள்ல அதிர்ஷ்டமும் நடக்கும். நடக்கும். ஸோ இந்த மாரிலாம் இருந்துச்சுனாக்கா, ஓகே. ஆம். ஓகேங்களா? ஆனா எல்லாமே செய்ய முடியாது. அதையும் தாண்டி செய்யலாம். இப்ப என்னோட பள்ளிக்கு நாங்க போனோனே எங்களுக்கு தெரியும். ம்ஹ்ம். எங்களுக்கு வந்து டானா ரொம்ப குறைவா இருக்கு. சரி. ஓகேங்களா? ஸோ டானா ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்றது விஷயம் தெரிஞ்சு என்ன பண்ணோம், சரி இத மட்டுமே நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம்னாக்கா, ஒண்ணுமே நடக்காது. அப்படின்னு சொல்லி போன உடனேயே முதல்ல நாங்க செஞ்ச ஒரு வேலை என்ன அப்படின்னா, புதையல் வேட்டைன்னு சொல்லி ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒண்ணு செஞ்சோம். திரேஷான் இருக்குல்ல, நம்ம புதையல் வேட்டைன்னு சொல்லி திரேஷான் ஒண்ணு ஏற்பாடு பண்ணோம். ஏற்பாடு பண்ணி பெரிய லெவல்ல செஞ்சோம். அது வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சியா வந்தது. ஏறக்குறைய அந்த ஒரு புதையல் வேட்டையில மட்டும் ஏறக்குறைய ஒரு 20,000 வெள்ளிக்கு மேல எங்களால சேர்க்க முடிந்தது. அந்த 20,000 வெள்ளி அப்படிங்கிறது வந்து எல்லா சிக்கலையும் போக்கிருமா அப்படின்னா இல்ல. ஆனா, இந்த 20,000 வெள்ளிய நம்ம ஏன் சேர்த்தோம் அப்படின்னா, இந்த 20,000 வெள்ளி நம்மகிட்ட இருந்துச்சுனாக்கா, நம் பள்ளியில நெறைய சின்ன, 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 சின்ன செலவு வரும். இந்த செலவுகளையாவது இது எல்லாமே கவர் பண்ணிட்டாக்கா, நம்ம டானால கை வைக்க தேவையில்ல. டானாவ இன்னும் பெரிய விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி, இப்படி ஒரு விஷயத்த நாங்க செஞ்சோம். ஸோ இதே மாதிரி எல்லா பள்ளிகள்லயும் செய்யலாம். சின்ன சின்னதா சில பள்ளியில பார்த்தீங்கன்னாக்கா, ஹரி கேன்டீன் செய்றாங்க. இந்த மாரி செய்றாங்கல்ல. அ இத வந்து அந்தந்த பள்ளிகள்ல தான் முன்னெடுக்கணும். அந்தந்த பெற்றோர்கள் ஆசிரியர் சங்கம் தான் முன்னெடுக்கணும். எப் அவங்களும் யோசிக்கணும். சில திட்டங்கள் போட்டு பணம் தருவதற்கு பெரும்பாலும் நெறைய பேர் வெளியில வந்து தயாரா தான் இருக்காங்க. அதுவும் தமிழ் பள்ளி அப்டின்னாக்கா தயாராகத்தான் இருக்கின்றார்கள். நம்ம தான் போய் கேட்கணும். கேட்க வாய் இருந்துச்சுனாக்கா, உதவி செய்றவங்களும் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப நீங்க வந்துட்டு உங்களுடைய தமிழ் பள்ளிக்கூடத்த நீங்க போகும்போது ட்ரெஷர் அப்படின்றது ஒரு முயற்சியா எடுத்தீங்க அப்படின்னு. பெரும்பாலும் பார்த்தோம்னா, சீன பள்ளி அப்படின்னு சொல்ற இந்த சீன பள்ளிகளுடைய ஒரு என்ன சொல்றது அபரிவிதமான ஒரு வளர்ச்சி அப்படின்றது வந்து நடக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்பேற்பட்ட நிகழ்ச்சிகள நடத்தி அதன் மூலியமாக பணம் எடுப்பாங்க. ஏதாவது ஒரு ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சியா இருக்கட்டும், இல்ல அதில வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு 10 பேருக்கு ஒரு டேபிள் வச்சு, அதில வந்து ஃபங்ஷன் செஞ்சு, அந்த மாதிரி தான் வந்து படத்தை எடுப்பாங்க. 1. 2வது நன்கொடை அடிப்படையில வரும். இதெல்லாம் யார் செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளிக்கூடத்தில படித்தவர்கள் தான் செய்வாங்க. ஆனா, நம்மளுடைய பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு முன்னாள் மாணவன் எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறோமே தவிர, ஏன் வந்து வருடத்துக்கு ஒரு முறை அந்த பள்ளிக்கூடத்துக்கு நம்மளால இயன்றது ஒரு 100 வெள்ளியாக ஒரு பெற்றோர் குடுத்தா கூட, ஒரு பள்ளிக்கூடத்தில 800 மாணவர்கள் படிக்கிறாங்க. தொகை எங்கேயோ போயிரும். அந்த மாரி குடுக்கலாம். அப்ப இது ஒரு சின்ன அ என்ன சொல்லுவாங்க, சின்ன ஒரு அமௌண்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும், அது வந்து பள்ளிக்கூட மேம்பாட்டுக்காக போகும். இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாலே, தேவையுள்ள வசதிகள் பள்ளிக்கூடத்தில நிரப்பிர்லாம். ஆமாவா இல்லையா? இத செய்வதற்கு மனம் இல்லையா? அல்லது வாய்ப்புகள் குறைவா? ஆ கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஃப்ராங்காவே பதில் சொல்றேன். ஃப்ராங்க்கா தான் பதில் சொல்றேன்னு சொல்லுங்க. 1வது இந்த மாரி ஓகே நெறைய பேர் போய் செய்றாங்க. ம். ஓகே அது. இப்ப செய்யாதவங்கள்ல ஓகே அவங்க என்னென்னலாம் காரணம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்பேன். அவங்களுக்கு பள்ளி மேல இருக்கிற அந்த நம்பிக்கை, பள்ளி நிர்வாகத்துக்கு மேல இல்ல. ஐய்யயோ! போய் தமிழ் ஸ்கூல்ல காசு குடுத்தோம். அத 4 பேர் சேர்ந்து திருடி சாப்ட்டுருவாங்க. இல்ல உண்மையிலேயே அதனால தான் சொல்றேன். நான் ஃப்ராங்க்கா சொல்றேன். இப்படியாப்பட்ட எண்ணங்கள் இருக்கு. சரி. 1வது விஷயம். ஆ 2வது இது பள்ளிகள்லயும் சில பள்ளிகள்ல இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்திருக்கு. ம்.
இதுக்கு முன்னால பார்த்தோன்னா, சில வருஷத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னாக்க, நெறைய தமிழ் பள்ளிகள் இந்த மாதிரி தமிழ் பள்ளி நிர்வாகங்கள் இந்த மாதிரியான சில இந்த ஊழல் அப்படின்ற அந்த இதுலலாம் சில கேஸ்லாம் ஆராயப்பட்டது. ஆமா. இந்த பள்ளிகள்லாம் ஆராயப்பட்டிருக்கு இல்லையா? ம். இந்த அடிப்படையில குடுக்கறது ரொம்பவும் குறைவா இருக்கு. ஓகே. 1வது விஷயம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஒற்றுமை அப்படின்றது. நம்மள பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம ஒற்றுமையா இருக்கோமா அப்படின்னா இல்ல. என்னைக்கு அண்ணா மலேசியாவுக்கு வரும்போது சொல்லிட்டு போனாரோ, அந்த மைய இன்னும் நான் தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஒற்றுமை அந்த மை தான் இன்னும் நமக்கு வந்து சரியாக அமையல. ஒற்றுமை. ஏன்னா, அந்த பேரு அந்த பேட்ச் இது வந்து அவங்க செய்றாங்க. இது இவங்க செய்றாங்க. அப்படின்ற எண்ணத்த மாத்தணும். ஆனா அத மாற்றி நெறைய பேர் இருக்காங்க. எல்லாமே ஒண்ணா ஒரு முன்னாள் மாணவர்கள் சேரலனா கூட, அந்தந்த பேட்ச் கூட நான் 90ல படிச்சேன். நான் 90 பேட்ச், 91 பேட்ச் அப்படின்னு அந்தந்த பேட்ச் இப்ப நெறைய ரீயூனியன்லாம் செய்றாங்களே. ஆமா. பேட்ச் தானே செய்றாங்க. ஸோ அந்த மாரியும் அவங்களால முடிஞ்சது வந்து சில இத எடுத்து இந்த மாரி தமிழ் பள்ளிகளுக்கு குடுக்கிறவங்க இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆமா. ஆனா அது ரொம்ப குறைவா இருக்கு. குறைவா இருக்கு. அப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு ஆளு 100 வெள்ளி குடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி. இது எல்லாத்துக்கும் மென்டாலிட்டி தான் அடிப்படையில. அந்த எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, எண்ணம் தான் காரணம். எந்த சிக்கலுமே இல்ல. இல்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி பணம் குடுத்தா தான் ஏமாற்றிருவாங்க அப்படின்ற ஒரு கூற்று வச்சுட்டு இருந்தாலும், அந்த இடத்துல பணத்த குடுக்காம, அந்த இடத்துல என்ன பொருள் தேவையோ, அத வந்துட்டு சேர்த்து வச்சுட்டு வாங்கி குடுத்துட்டாலே, அது பொருளா போயிருமே. பொருளா போயிட்டாலே அங்க வந்துட்டு பாதிக்கிறதுக்கு வந்து இல்ல திருடு போறதுக்கு வந்து காரணம் இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல, இல்ல. குறைவா இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு பொருள நம்ம வாங்கி குடுக்குற ஒரு பொருள் வந்து அவ்வளவே தூக்கிட்டு போக மாட்டாங்க. பணத்த ஈஸியா செலவு பண்ணிடுவாங்க. ஏமாத்திடுவாங்க. இல்ல வேற மாதிரி கணக்கு காட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப பொருளா குடுத்துட்டாலே அது போயிருமே. ஏன்னா சீன பள்ளியாக இருக்கட்டும், தனியார் பள்ளிகளோ நெறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு இந்த பொருள்களாவே வாங்கி குடுத்துடுறாங்க. இன்றைக்கு அப்படி சீன பள்ளிகளையும், தனியார் பள்ளிகளையும் தமிழ் பள்ளியோட தயவு செய்து இந்த விஷயத்துல ஒப்பிடவே விடவே முடியாது. சரி. அவங்க வேற லெவல்ல இல்ல தனியார் பள்ளி நம்ம பேசவே கூடாது. தனியார் பள்ளி அப்படின்றது நீங்க தனியா பணம் குடுத்து போறீங்க. அத பத்தி நம்ம பேசவே பேச வேணாம். சரி. இப்ப சீன பள்ளிகள வச்சுக்குவோம். சீன பள்ளிகள்ல பெரும்பாலான சீன பள்ளிகள்ல என்ன அப்படின்னாக்கா, தே கேன் ஜெனரேட் அவங்களோட சொந்த பணத்த அவங்களே ஜெனரேட் பண்ற அளவுக்கு சேர்த்துக்கிற அளவுக்கு சீன பள்ளிகள் இருக்கு. ம். ஒரு பள்ளியிலும் இப்ப பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமான மண்டபங்கள்லாம் இருக்கு. இது ஒவ்வொரு மாசம் அவங்களுக்கு காசு ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ம். இதே மாதிரி தமிழ் பள்ளிகள்ல இருக்கா அப்படின்னாக்கா, எத்தன பள்ளிகள்ல இருக்கு? நெறைய பள்ளிகள்ல வந்து மண்டபங்கள் இந்த மாதிரியான பெரிய மண்டபங்கள் இல்லையே! இல்ல. இல்லையே! இப்ப இந்தியர்களே பார்த்தோம்னாக்கா, பெரும்பாலும் இந்த திருமணமோ, இல்ல பெரிய பெரிய நிகழ்ச்சிலாம் எங்க செய்றாங்க அப்படின்னாக்கா, சீன பள்ளியில உள்ள மண்டபத்தில தானே போய் செய்றாங்க. அப்ப அந்த ஒரு இது இருக்குல்ல. அப்ப அவங்க நம்பள விட ஒரு 10, 20 ஆண்டு முன்னுக்கு இருக்காங்க. ஆமா. இதுதான் நடக்கணும். முன்னுக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத வச்சு, அன்னைக்கே அவங்க இதெல்லாம் கட்டிட்டாங்க. இது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பணத்த வந்து ஜெனரேட் பண்ணுது. அவங்களோட அதான் சொல்றேனே, அவங்களோட எண்ணத்துல இருக்கிறது அப்படின்னு என்ன அப்படின்னா, நான் வேற, நீங்க வேற தான். ஓகேங்களா? உங்களோட எண்ணம் வேற தான். என்னோட பிலோசோஃபி வேற தான். ஆனா, சீன பள்ளின்னு வந்துட்டா, நம்ம எல்லாருமே ஒண்ணு. உண்ம. அதனால தான் அவங்க என்ன வேறுபாடு இருந்தாலும், தமிழ் ஒரு சீன பள்ளின்னு வந்துட்டாக்கா, அவங்களால உட்கார்ந்து அந்த பள்ளிக்காக ஒரே டேபிள்ல உட்கார முடியும். வேற வேற கட்சியில இருப்பானுங்க. ஆனா பார்த்தா, ஒண்ணா உட்கார்ந்து சீன பள்ளி நல்லா வரணும்னு சொல்லி, அவனால வந்து ஒரு திட்டம் போட முடியும். ஆனா அதே நிலைமை இங்க வருதா அப்படின்னா, இல்லை. அத விட்டுட்டு நெறைய பேர் வரமாட்றாங்களே! ஆமா. ஏன்னா அவங்களுக்கு வந்து மொழி பற்று அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல மொழி தான் வந்து எல்லாத்தையும் இணைக்கிது. நமக்கு வந்து அங்க மொழி இணைக்கணும்னு துடிக்கும்போது, அப்பதான் நமக்கு கருத்தால பிரிவோம். அதையும் தாண்டி நமக்கு நெறைய பற்றுகள் இருக்கின்றன. மதப்பற்றாக இருக்கட்டும், சாதி பற்றாக இருக்கட்டும். இல்ல இத நான் வெளியில சொல்லி தான் ஆகணும். உண்மைதான். நம்ம இன்னும் பார்க்கறதுக்கு நம்ம வந்து இன்றைக்கு வந்து 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம். இது எல்லாமே இல்ல. நாங்க எல்லாம் அப்படியே உயர்ந்த அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்றைக்கும் தமிழ் பள்ளிகள் இத வச்சு தான் நிறைய பள்ளிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அப்படின்றது உண்மை. உண்ம. இப்படிலாம் இருக்கு. பார்க்கவே அப்ப இவ்ளோ வேறுபாடு, மாறுபாடுகள்லாம் இருக்கும்போது, நான் என் பணத்த இவங்கிட்ட நம்ப ஏன் போய் குடுக்கணும்? அப்படின்ற ஒரு சிக்கல் வருதுல்ல. சிக்கல். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, பொருள் வாங்கி குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லி. நான் சொல்றேனே, நீங்க பொருள் கூட வாங்கி குடுக்க தேவையில்ல. இந்த இடத்துல ஒரு பழுது இருக்கு. நானே என்னோட கான்ட்ராக்டர்ட்ட சொல்லி ம். வந்து செஞ்சிரலாம். அப்படின்னு சொல்லி செஞ்சிரலாம். ரொம்ப சுலபமா தானே இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா அது நடக்கிறது சாதாரண விஷயம். என் கான்ட்ராக்ட்ட வந்து அந்த இடத்துல வேலை செஞ்சு எல்லாம் நானே செஞ்சிர்றேன். அப்படின்றது நடக்கிறதுக்குள்ள உங்களுக்கு 1008 சிக்கல தாண்டி தான் நீங்க போ வேண்டியதா இருக்கும்.
அந்த 1008 சிக்கல் அப்படின்றது யார்கிட்டேருந்து வரும்னு வரும்? இல்ல யார் மூலியமா வந்துரும்? யாரு மூலியமா வேணாலும் வரலாம். தலைமை ஆசிரியர்கள் யார்ட்டேருந்து வரலாம். வருமா? இல்ல தலைமை ஆசிரியர்ட்டேருந்து வருமா? இல்ல மேலாளர் சங்கத்திட்டேருந்து தலைமை ஆசிரியர்கள்கிட்டேருந்து வரலாம். ஓகே. தலைமை ஆசிரியர்கள்கிட்டேருந்து வரலாம். முன்னாள் தலைமை ஆசிரியர்கிட்டேருந்து வரலாம். பெற்றோர் ஆசிரியர் சங்கம் செஞ்சாக்கா, மேலாளர் வாரியத்துக்கிட்டேருந்து வரலாம். புரியுதுங்களா? இது எல்லாமே வரலாம். இது ஒரு காரணம். இப்படி நெறைய வரலாம் இருக்கு. ஆக இதுவரைக்கும் வந்து வசதிகள் பத்தி நெறைய விஷயங்கள் பேசியாச்சு. சில விஷயங்கள் வெளிப்படையாவே சொல்லியாச்சு. இதெல்லாம் தாண்டி இந்த 10 ஆண்டு காலகட்டத்தில யார கேட்டாலுமே எடுத்து வைக்கிற முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎல்பி திட்டம். சரி. டிஎல்பி திட்டத்துக்கு அடிப்படையில என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிள்ளை வந்து தமிழ் படிக்கிறது மட்டும் இல்லாம, ஆங்கிலம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். புலமை பெற்றிருக்கணும். அதாவது வெரி ஃப்ளூயன்ட்டா இருக்கணும். ஏன்னா, அதுதான் வந்து வேர்ல்ட் ரெகக்னைஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதாவது பெற்றோர்களுடைய சிந்தனை. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது படிச்ச குங்க இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்கள பேசுறத நம்பி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பிள்ளை வந்துட்டு அறிவியலும், கணிதத்தையும் ஆங்கிலத்தில படிச்சா உங்களுக்கு என்ன சிக்கல்? எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அத குடுக்கலன்னா பரவால்ல. நான் வேற பள்ளிக்கூடத்துக்கு நான் கொண்டு போறேன். அதாவது இங்க பள்ளிக்கூடத்துல அந்த திட்டம் இல்லன்னா பரவால்ல நான் வேற பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போறேன். வேற தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அது அருகாமையில இருக்குதா அப்படி தேடி போவோன்றத விட, எஸ்கேல இருந்து நான் அங்க போறேன். அங்க எனக்கு குடுக்குறாங்க. அப்படின்ற ஒரு சிக்கல் இந்த 10 ஆண்டு காலமா தொடர்ந்துகிட்டு இருக்க ஒரு பெரிய சிக்கல். இத வந்து ஒரு பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரா இருந்து நீங்க எப்படி கையாண்டீங்க? இது எல்லாமே வந்து ஓகே. இப்ப டிஎல்பி அப்படின்னு வந்துச்சுனாக்கா 2 சாராரும் இருக்காங்க. அது ஏத்துக்கிறவங்களும் இருக்காங்க, ஏத்துக்காதவங்களும் இருக்காங்க. இதுல வந்து என்னுடைய நிலைப்பாட தான் நான் சொல்ல முடியும். நான் மத்தவங்களுக்காக எதுவும் போய் பேச முடியாது. சரி. ஓகே. இல்ல அதுல 2 விஷயம் இருக்குல்ல. ஒண்ணு வந்து அது ஒரு தந்தையா நின்று பார்க்கும்போது, உங்களுக்கு மொழி பற்று அதிகம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னும்போது உங்களுடைய நிலை வேற. ஆனா நீங்க ஒரு தலைவரா நிக்கும்போது, நெறைய வந்து சிக்கல் உங்களுக்குள்ளாலயே ஓடியிருக்கும். நான் இப்ப தலைவரா முடிவெடுக்கணுமா? இல்ல தனிப்பட்ட தந்தையா முடிவெடுக்கலாமா? அப்படின்றது தான் இந்த டிஎல்பி திட்டத்துல உங்களுக்கு ஒரு சிக்கலா இருந்திருக்க இது வாய்ப்பு. ஒரு சிக்கலே கிடையாது. தெரிவிக்கிறோம். நான் என் பையனுக்காக முடிவெடுத்தேன்னா, ஒரு தந்தையா முடிவு எடுத்துருவேன். ஆனா, பொது வெளியில எல்லாருக்கும் சேர்ந்து முடிவு எடுக்கக்குள்ள, நான் பொதுவான ஒரு கருத்துல தான் நான் முடிவு எடுக்க முடியும். ஆமா. ஆனாலும், நான் பொதுவுல எடுக்கிறனோ, என் பையனுக்கு தனியா எடுக்கிறனோ, இந்த 2 முடிவுமே ஒண்ணா தான் இருக்கும். ஏன்னா, நான் என் பையனுக்குன்னு எடுக்கின்ற முடிவ வந்து நல்ல முடிவா எடுத்துட்டு, நான் பொதுவுல உள்ளது கெட்ட முடிவு எடுக்க முடியாதுல்ல. அதே மாரி பொதுவுல எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல முடிவு எடுத்துட்டு, என் பையன் எக்கேடு கெட்டாது போறான்னு சொல்லி கெட்ட முடிவு அவனுக்கு எடுக்க முடியாதுல்ல. நான் எப்படி எடுத்தாலும் ஒரே முடிவு தான் எடுக்க முடியும். என்னோட நிலைப்பாடு என்ன அப்டின்னாக்கா, இன்றைக்கு நெறைய பேருக்கு வந்து டிஎல்பி அப்டின்னா, அடிப்படையில யாருக்கும் புரியல. எடுத்த உடனே எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி, ஓ! இங்கிலீஷ் பேசுவான் நல்லா, அ ஆங்கிலத்த என்னது கணிதத்தையும், அறிவியல். அறிவியலையும் வந்து ஆங்கிலத்தில படிச்சுருவான். இவன் படிச்சானாக்கா எல்லாமே புரிஞ்சிரும். அவன் அவன் நிலைமை இதெல்லாம் எப்படி இருக்குனாக்கா, நாளைக்கு உடனே என்னோட மகன் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அந்த ரேஞ்சுக்கு தான் எல்லாருமே அப்படிதான். அந்த ரேஞ்சில தான் பேசிட்டு இருக்காங்க. இவன் படிச்சான் இங்கிலீஷ்ல தான் எல்லாமே படிச்சாக்கா ஓகே. அத வேணான்னு சொல்றவங்க எல்லாமே வந்து என்னுடைய பிள்ளைகளோட அ மேம்பாட்ட, வளர்ச்சிய தடுக்குறாங்க. இதுதான் அவங்களோட எண்ணமா இருக்கு அப்படின்னு சொல்லி. அடிப்படையில டிஎல்பி அப்படின்றது இந்த 2 இதையும் வந்து டூவல் லாங்குவேஜ் புரோகிராம். 2 மொழியிலயும் படிக்கணும். அடிப்படையில பார்த்தா அதுதான். நீங்க ஆங்கிலத்தில படிச்சீங்கனாக்கா, ஒருத்தவங்க வந்து தமிழ்லயும் படிக்கணும்ல. டூவல் லாங்குவேஜ் தானே. என்னோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த டிஎல்பில உங்களுக்கு அறிவியல ஆங்கிலத்தில படிக்கிறதோ, இல்ல கணிதத்த ஆங்கிலத்தில படிக்கிறதோ இல்ல. அதோட அடிப்படை என்ன அப்படின்னா, ஆங்கிலத்தில புலமை பெறுவது தான் அதோடைய அடிப்படை. ம். அப்ப உங்களோட ஃபோக்கஸ் ஆங்கிலத்தை நிறைய படிக்கணும், நல்லா படிக்கணுன்றதுல தான் இருக்கணுமே தவிர, அறிவியலையும், கணிதத்தையும் மட்டும் ஆங்கிலத்தில படிக்கணும் அப்படின்னு இருக்கிறது உங்களோட ஃபோக்கஸா இருக்கக்கூடாது அப்படின்னு தேர்ந்தெடு அப்ப நீங்க என்ன பண்ணணும்? என்னோட பையன் இதுல சரளமா வரணும். இது 2லயும் நல்லா படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த பையனுக்கு எவ்வளவு அதிகமா ஆங்கில வகுப்புக்கு இருக்க முடியுமோ, அவன ஆங்கிலத்தில எந்த அளவுக்கு நல்லா வர வைக்க முடியுமோ, நல்லா வர வைக்கலாம். அவ்வளோதான். இப்போ உங்க பள்ளியில வந்து அடிஷனலா எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் செய்ய போறீங்களா? இங்கிலீஷ்க்கு செய்யுங்க. நீங்க என்னத்துக்கு வந்து
கணிதத்தையும், அறிவியலையும் மட்டும் போயிட்டு நீங்க ஆங்கிலத்தில படிக்க வைக்க போறீங்க. அந்த பையனுக்கு அடிப்படையில நல்ல ஆங்கில அறிவ குடுத்துட்டீங்கனாக்கா, அவன் இந்த இந்த 2 பாடத்த மட்டும் இல்ல. அவன் மத்த எத்தன பாடம் வந்தாலும், அவன் இங்கிலீஷ்ல நல்லா படிச்சுக்குவான். அப்ப எதுக்கு நீங்க டிஎல்பி அப்படின்னு சொல்லி இது 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க? 1வது விஷயம். 2வது விஷயம். இன்னைக்கு நீங்க நிறைய பள்ளிகள்ல இப்படி டிஎல்பின்னு போய் உண்மையிலேயே சொல்றேன். நம்ம தமிழ் மாணவர்களுக்கு, இந்திய மாணவர்களுக்கு அடிப்படையில நம்ம நெறைய தமிழ் விஷயத்த இழந்துட்டோம். ஆமா. ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு 10 வருடத்திற்கும் நம்ம எத்தனையோ நம்ம மொழியில இருக்கிற எத்தனையோ வார்த்தைகள இழக்கிறோம். அது இப்பொழுது ரொம்ப அதிகமா நடக்கிறதா நான் நினைக்கிறேன். டிஎல்பி வந்ததுனால. கலைச்சொற்கள் நிறைய கலைச்சொற்கள் எதுவுமே நம்மலாம் சார் மணி எத்தன? அப்படின்னு கேட்டாக்கா என்ன சொல்லுவோம்? 4:45, 5:45. ஓகே. சார் எவ்வளோ விலை? 1 1/2 வெள்ளி. தெரியும் தானே நமக்கு எல்லாமே. 4:45லாம் என்னன்னு தெரியும் தானே? 1 1/2 வெள்ளினா எவ்வளோன்னு தெரியும் தானே? ஆமா. டிஎல்பி படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது கூட தெரிய மாட்டுது. 1 1/2 வெள்ளியா? 1 வெள்ளி எனக்கு தெரியும். 1 1/2 வெள்ளினா? 4:45ன்னா? ஏன்னா அவன் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஆங்கிலத்திலேயே படிக்கிறானே. படிக்கிறார். 1/4 முக்கா இதெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டுது. இது சாதாரண ஒரு வார்த்தை. இது கூட அவன் படிக்கிறது இல்லையே. இப்ப அடிப்படையில நீங்க தமிழ்ல வந்து கலைச்சொற்களே அவனுக்கு தெரியக்கூடாது. இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு, நீங்க வந்து இங்கிலீஷ்லயே எல்லாத்தையும் படிச்சுட்டு போய் நீங்க என்னத்தான் பண்ண போறீங்க? இப்ப அதுக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா, எல்லாரும் நெனச்சுக்கிறாங்க இன்னைக்கு வந்து பிரைமரி ஸ்கூல்ல தொடக்கப் பள்ளியில வந்து நீங்க டிஎல்பி போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா, கட்டாயம் என் பையன் செகண்டரி ஸ்கூல் இடைநிலைப் பள்ளி போனதுக்கு அப்புறமா அப்படியே டிஎல்பிலயே தான் அப்படிதான் எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. இங்க நீங்க படிக்கலாம். அங்க போனோனே உங்கள தூக்கி வீசிருவான். உங்க பக்கத்துல நீங்க 5 பள்ளி இருக்கும். அதுல ஒரே ஒரு பள்ளியில தான் டிஎல்பி ஆமா. இருக்கும். இதுதான் அந்த சிக்கல் ஆக்சுவலி. அப்ப எல்லா பள்ளியிலும் இருக்கிற மாணவர்கள் அவன் போயிட்டு டிஎல்பி வகுப்பு குடுக்க முடியுமா? ஆமா. அப்ப இங்க அடிப்படையில இங்கிலீஷ்ல படிச்சுட்டீங்க. அங்க போனோனே நீங்க மலையாளம் தான் படிச்சாகணும். ஆமா. அந்த சிக்கல் அப்ப வராதா? வருது. அந்த சிக்கல் வரதுனால தான் இந்த இப்ப கேள்வி அதுதான் வருது. சொல்றேன். இப்ப என்னன்னா, இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க? அடிப்படையில படிக்கின்ற கல்விய உங்களுடைய தாய்மொழியில படிச்சுக்கிட்டீங்க ம். அப்படின்னாக்கா, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிரும். உங்களுக்கு புரிய வேண்டியது அந்த மொழி இல்ல. உங்களுக்கு புரிய வேண்டியது அந்த கான்செப்ட். அந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா, இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஆங்கிலமும் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா, நீங்க ஒ அடுத்த நிலைக்கு போகும்போது, ம். அவன் எந்த மொழியில படிச்சு குடுத்தாலும், உங்களுக்கு கான்செப்ட் தெரியும். இதானே தமிழ் ஸ்கூல்ல படிச்சிருந்தேன். இதுதான் என்ன ஒண்ணு உங்களுக்கு தமிழ்ல புரியும். அவன் ஆங்கிலத்தில படிச்சு தருவான். இல்லன்னா மலையாளத்தில படிச்சு தருவான். உங்களுக்கு கான்செப்ட் புரியும். ஓகே. அதே நேரத்தில நீ நீங்க தான் இந்த இடத்துல வந்து ஆங்கிலத்தில தனியாவே வந்து சிறப்பா செய்றீங்க. அப்ப ஆங்கிலத்த தனியாவே சிறப்பா படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஆங்கில புலமையும் இருக்கும். கூடாது. சரி. இதே டிஎல்பி சம்மந்தப்பட்ட கேள்வி. முடிஞ்சிருச்சு. ஆக இத தாண்டி இப்ப அடுத்து இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம தமிழ் பள்ளியுடைய வளர்ச்சிகள் நிறைய வந்து முதல்ல பேசணும். அது பிறகு சிக்கல் பேசணும். இப்ப குற்றச்சாட்டையும் அலசி ஆராயக்கூடிய கட்டாயத்துல இருக்கோம். என்ன அப்படின்னா, நான் என் பிள்ளைய தமிழ் பள்ளிக்கூடத்துல போட்டா, அது தேவையில்லாத வார்த்தைலாம் கத்துக்கும். தேவையில்லாத பேச்சுலாம் வீட்ல வந்து பேசுது. என்னையே மரியாதை இல்லாம பேசுது. இத முந்தி சீன பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க. உனக்கு மரியாதை தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இப்ப அது வந்துட்டு இடையில வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, எஸ்கே பள்ளிக்கூடத்தில படிக்கிறியா? அப்போ உனக்கு வந்து மரியாதை தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இன்னைக்கு இந்த விஷயம் வந்து முந்தி எப்படி சொல்லுவாங்கன்னா, மரியாதை தெரியணும். பிள்ளைக்கு வந்துட்டு பெரியவங்கள பார்த்து ஏன்னா நம்ம வந்து நடந்து போம்போது புக் கால்ல பட்டாலே தொட்டு கும்பிடுற இனம் நம்ம. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எங்க கத்துக் குடுப்பாங்கன்னா, தமிழ் பள்ளி அதில போடுங்கன்னு சொன்ன காலம் போயி, இப்ப தமிழ் பள்ளிக்கூடத்தில போட்டுறாத என் பிள்ளை கெட்ட வார்த்தை கத்துக்கும். கணவன் மனைவிக்குள்ளாலே இது ஒரு பிளவு ஏற்படுது. அப்ப கெட்ட வார்த்தைகள் கத்துக்கிறதுக்கு இடம் தமிழ் பள்ளிக்கூடமா? இல்ல தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு போனதுனால தான் என் பிள்ளை கெட்ட வார்த்தை கத்துக்கிச்சா? இல்ல அத தாண்டி வீட்டில பேசப்படக்கூடியத, இல்ல சமுதாயத்தில பேசப்படக்கூடியத கேட்டு தெரிஞ்சுக்கிச்சா? சரி. இதற்காக ஆய்வோட சொல்ல முடியுதா? சரி இந்த கேள்விக்கு நான் போறதுக்கு முன்னால நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு நான் சரியா பதில் சொல்ல நினைக்கிறேன். என்னோட பள்ளியில வந்து அந்த சிக்கல் டிஎல்பி சிக்கல எப்படி நான் களைஞ்சேன் அப்படின்னாக்கா, ஆரம்பத்தில நான் வரதுக்கு முன்னாலேயே இந்த சிக்கல் இருந்தது. என் பள்ளியில வந்து நெறைய பெற்றோர்கள் வந்து எங்களுக்கு டிஎல்பி வகுப்பு வேணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த டிஎல்பி வகுப்பு வரணும் அப்படின்னாக்கா, அதுக்குன்னு நெறைய ஷாராட் இருக்கு. அது எதுவுமே என் பள்ளி ஃபுல்ஃபில் பண்ணல. உங்களுக்கு கட்டாயமா 2 வகுப்பறை இருக்கணும். ஆமா. குறைந்தது 2 வகுப்பு. குறைந்தது 2 இருக்கணும். ஒண்ணு ஆங்கிலத்தில படிச்சு குடுத்தீங்கன்னா, ஒண்ணு தமிழ்ல படிச்சு குடுக்கணும். என்னோட பள்ளியில 6 வகுப்பறைகள் தான் மொத்தமே.
1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு, 6ஆம் ஆண்டு. ஒண்ணு தான் இருக்கிற பட்சத்தில, அடிப்படையான ஷாராட்டே அவுட்டு. இருந்தாலும் அதுக்கு அப்புறமும் பல பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் ஒரு மாரியா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கே சில பெற்றோர்கள் நான் வந்து அப்ப என்ன பண்ணாங்க, இப்பதான் எல்லாம் WhatsAppல போலிங் எடுக்குறாங்கல்ல. எல்லாம் ஓட்டு போடும்போது, நான் வேண்டாம் டிஎல்பி இந்த பள்ளியில வேணாம் அப்படின்ற மாதிரி பண்ணீங்க. அப்ப சில பேரு, சில நல்லா படிச்சவங்க, சில பேர் எனக்கு தனியா அழைச்சு, "சார் நீங்க ஏன் சார் டிஎல்பி வேணான்னு சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி என்ன தனியாவே கேட்டாங்க. ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் ஒரு 1/2 மணி நேரம் ஃபோன்ல பேசி, அதற்கு பிறகு, "சார் உண்மையிலேயே எனக்கு தெரியாது சார். இவ்ளோ விஷயம் இதுல இருக்குன்னு" சொல்லி, "ஓகே சார்" அப்படின்னு சொல்லி நெறைய பேர் அவங்களுடைய அந்த எண்ணத்த மாற்றிக் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். ஸோ என் பள்ளிய பொறுத்தவரைக்கும் இந்த பெரிய அடிப்படை சிக்கல் இருந்ததுனால, என்னால கொண்டு வர முடியல. நான் எல்லாத்தையும் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் ஏன்னா நெறைய பேருக்கு உண்மைக்கு நெறைய பேருக்கு தெரியல. இது என்னன்னு சொல்லி. அதுதான். நான் இதெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் இருந்தா தான் டிஎல்பி கொண்டு வர முடியும். டிஎல்பி வந்துச்சுனாக்கா இப்படிதான் மாறும். எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் நெறைய பேர் ஏத்துக்கிட்டாங்க. சில பேர் ஏத்துக்காம இருக்காங்க. சரி, அடுத்து நம்ம கெட்ட அவர்கள் வார்த்தைக்கு வருவோம். அப்படிதான். பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ஆமா. அ பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தையை தான் பேசுவார்கள் ஆமா. அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. பொதுவா கருத்து. சரி. அதுதான் உண்மையும் கூட. ஆமா. இல்ல அதான். இப்ப அவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, அந்த வார்த்தைகளை எல்லாம் வந்து தமிழ் பள்ளிகள தான் கேட்டு பேசுறாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. இன்னும் தமிழ் பள்ளிக்கு வந்தா தான் இந்த மாரியான வார்த்தைகளை நான் அந்த விஷயத்தலாம் இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. எப்படியா இருந்தாலும் கட் பண்ணிருவீங்க. ஓகே. ஃபில்டர் பண்ணு. இல்ல ஃபில்டர் பண்ணிருவீங்களா? ஃபில்டர் இதெல்லாம் ஃபில்டர் பண்ணிருங்க. இருந்தாலும் நான் என் மனசுல உள்ளத சொல்லிடுறேன். இல்ல இன்னைக்கு ஒரு தமிழ்ல ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டான் அப்படின்னு சொல்லி கடுப்பாவுற பெற்றோர்கள் கூட சொன்னா, பரவால்ல என் பையன் இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தை பேசுறான். ஆமா. அப்படின்னு பெருமைப்படுறவங்கலாம் இருக்காங்க தெரியுங்களா? என்ன சொன்னாலும் இங்கிலீஷ்லயே பேசுறான் கெட்ட வார்த்தையா இருந்தாலும் அது ஒரு தரத்தோட சொல்லணும். அப்படி சொல்லணும். அப்படின்ற ஒரு இதுல ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய யூரோப்பியன் பிள்ளை அது பெற்றோர்கள், அந்த பிள்ளை வந்துட்டு, அந்த வார்த்தைய சொன்னாலே கையில, கால்ல கிடக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. ஏசியன் மாதர்ஸ் மாரி அப்ப மாற்றம் வந்து எங்க எப்படி மாறி போயிருக்குன்னு எல்லாமே அவங்களுடைய எண்ணத்துல தான் இருக்கு. இப்ப கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி. இத இ ஆ நானு இத ஒண்ணு பெருசா அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா, நீங்க எங்க போனீங்கனாலும், எல்லா பிள்ளைகளும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும். ஆமா. எல்லாத்தையும் நல்லத மட்டும் இல்ல. களவும் கற்று மறன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கெட்டதையும் கத்துக்கணும். ஆனா, குணம் நாடி, குற்றம் நாடி, அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல்ன்னு சொல்ற மாதிரி, உனக்குள்ள எது மேலோங்கி இருக்கோ, எது அதிகமா இருக்கோ, நீ அதுவா தான் இருப்ப. எந்த குணம் அதிகமா இருக்கோ, நீ அதுதான். இப்ப நம்ப மனிதர்கள் தான். இருந்தாலும் நம்மகிட்ட மிருக குணமும் இருக்கு. இப்ப மனித குணம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம மனிதர்களாக இருக்கின்றோம். அதுவே ஒரு காலகட்டத்தில மிருக குணம் அந்த மனிதத்த தாண்டி மிருகமாயிருச்சுன்னா, நம்மளும் மிருகமா தான் ஆவோம். ம். அதே மாதிரி தான் இன்றைக்கு. நீங்க அடிப்படையில இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்டின்னா, நீங்க தான் உங்க பிள்ளைகள உருவாக்கணும். நீங்க ஒரு 5 வயதுல வந்து ஒரு எங்க கிண்டர் கார்டன பாலர் பள்ளிக்கு அனுப்புறீங்க. அதுக்கு முன்னால பையன் உங்க கூட தானே இருந்தான். ஆமா. அததானே நீங்க நல்லா பேஸ்மெண்ட் தானே நல்லா உருவாக்கியிருக்கணும். ம். நீங்க பேஸ்மெண்ட்டையே நல்லா உருவாக்காம, பில்டிங் ஸ்ட்ராங்கா இல்லனாக்கா, என்னன்னு சொல்ல முடியும்? இப்ப நாளைக்கு எந்த ஒரு பிள்ளை பேஸ்மெண்ட் நல்லா நல்லா அடிப்படையில நல்லா இருக்கோ, அவன் என்ன கெட்ட வார்த்தை கத்துக்கிட்டாலும், அந்த கெட்ட வார்த்தைய முதல்ல வந்து உங்ககிட்ட தான் சொல்லுவான். ம். வந்து அப்பா, அம்மா கிட்ட தான் சொல்லுவான் அந்த கெட்ட வார்த்தைய. ஆமா. அப்ப நீங்க தான் சொல்லணும். "ஐயா, இந்த வார்த்தைய இப்படி பயன்படுத்தக்கூடாதுய்யா. அந்த மாதிரி யார் சொன்னாலும் அத கேட்டுக்காதீங்க. அந்த மாரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாதீங்க." அவ்வளோதான். கெட்டது தெரியக்கூடாது. நீங்க நல்லதையே கத்துக்கிட்டு இருந்தீங்கனாக்கா, நீங்க நல்லா வாழ முடியாது. உங்களுக்கு கெட்டதும் தெரியணும். இது கெட்டதுன்னு தெரியணும். கெட்டதும் எனக்கு இது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சா தான், உங்களுக்கு நல்லதோட அரும புரியும். தெரியாமலே இருக்கக்கூடாது. அவன் எங்க போனாலும் கத்துக்குவான் சார். நீங்க தமிழ் பள்ளிக்கு போனா தான் கத்துக்குவான் அப்படின்லாம் இல்ல. என்ன இங்க போனாக்கா பச்சையா பேச போறான். சீன பள்ளிக்கு அனுப்புனா போறான். அவ்வளோதானே. ஆனா அது உங்களுக்கு ஆமா. பொறுமையா இருக்கும். அவன் பரவால்ல சீனமா பேசுறான் என் பையன். அவன் இன்னொன்னு தமிழ் பள்ளிக்கு அனுப்புனீங்கன்னா, அட்லீஸ்ட் அவன் பேசுறது கெட்ட வார்த்தைன்னு அவனுக்கு புரியும். அவன் சீன பள்ளிக்கு போயிட்டு உங்களுக்கு சீனம் தெரியலனாக்கா, அவன் என்னென்ன கெட்ட வார்த்தை உங்களையே கெட்ட வார்த்தையில திட்டுவான். அது உங்களுக்கு தெரியாது. தெரியாது. அப்ப நீங்க புரிந்த தமிழ் பள்ளிக்கு அனுப்புறது நல்லதா?
சீன பள்ளிக்கு அனுப்புறது நல்லதான்னு நீங்க தான் முடிவு முடிவு வரட்டும்.